சிறுத்தை வந்து ஒரு சிறுத்தை சிறுமியை தாக்கிய சிறுமி உயிரிழந்தது அமைச்சர் வந்து தமிழக நிகழ்வு தான் ஒரு அலட்சியமா இப்ப திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அவங்க பேசுற பேச்செல்லாம் ரொம்ப மக்களை ரொம்ப அவமதிக்கிற விதமா தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. அதனாலதான் முதலமைச்சரே நான் தூங்கி எந்திரிச்சா எங்க கட்சிக்காரர்களோ அமைச்சர்களோ என்ன செய்யறாங்கிறதே எனக்கு பயமா இருக்குங்கிற அளவுக்கு தான் இருக்கு. அது குறிப்பா திரு கண்ணப்பன் அவர்கள் முன்ன அப்படிதான் ஒரு அதிகாரியை பேசி இது மாதிரி அவதூறா பேசினது, இது மாதிரி ஒரு அமைச்சரா இருந்தவர், நீண்ட நாள் அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர், ஒரு எவ்வளவு துயர சம்பவம், எவ்வளவு கொடுமையா ஒரு சிறுத்தை தாக்கி உயிரிழந்திருக்காங்க. இது மாதிரி மிருகங்கள் தாக்குவது சகஜம்தான் மனிதர்களை அப்படின்னு சொல்றது, இது என்ன கொடூரத்தன்மையா இல்ல அவங்களுக்கு ஏதோ நிலை தடுமாறி இருக்காங்களா என்னங்கிறதே தெரியல. இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நல்ல முடிவு தருவார். பாஜக கூட்டணியில தாவேகா இணையமா கேள்விக்கு அமித்ஷா வந்து தெரிவித்தாரு, தேர்தல் நேரத்தில் தெரிவித்தாரு. உங்களுடைய கருத்து என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்காக மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து வருகிறார்கள். அதனாலதான் இந்த என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதனால தேர்தல் நேரத்தில் தெரியும் சொல்லியிருக்காரு. என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படிங்கிற மாதிரி சாத்தியமா? அது ஏற்கனவே ஏப்ரல் 11ஆம் தேதி அவர் இதைதான் சொன்னாரு, எங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும். நீங்க பலமுறை கேட்டப்ப அமித்ஷா அவர்கள் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்பெல்லாம் மத்தியில 2014 இருக்கட்டும் 19 இருக்கட்டும் மோடி அவர்கள் அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்ற போது கூட கூட்டணி மந்திரி சபை தான் அமைத்தார்கள். அதுதான் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றதா தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப அததான் அவர் சொல்லியிருக்காரு. சாத்தியம், எல்லாமே சாத்தியம் தானே. இந்தியாவே இருக்கும். ஒத்த கருத்து உள்ள கட்சிகள், அதாவது கொள்கை வேறாக இருந்தாலும் திமுகங்கிற ஒரு தீய சக்தியை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினாலதான் எல்லா கட்சிகளும் இணைந்திருக்கோம். அதனால உறுதியாக அது சாத்தியம்தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆமா, இன்னொரு கட்சியோட உள்கட்சி பிரச்சனை எல்லாம் தலையிட மாட்டேன்னு சொல்றது சரியான ஒரு பதில் தானே அது. அப்படிலாம் ஒண்ணு அவங்க அப்பதான் அவங்க என்டிஏ கூட்டணி நாளுக்கு நாள் வலுப்படுவதை பார்த்து பயப்படுகிறார்கள்னு தெரியுது. திரு சண்முகம் சிபிஎம் உடைய லீடர் என்ன சொல்றாரு, திமுக சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் 21 சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றினாதான் மக்களை தைரியமாக சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்? அவங்க வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றல. ஏன்னா இன்றைக்கு விவசாயிகளாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள் அனைவருமே சாலைக்கு வந்து தேர்தலுக்கு முன்பு திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் போராடி வருகிறார்கள். அதனால திரு சண்முகம் அவர்களே அந்த கருத்தை சொல்றாரு. அது மாதிரி திரு திருமாவளவன் திடீர் ஒவ்வொரு கருத்தை சொல்றாரு. இன்னும் தேவையில்லாம இன்னொரு கூட்டணியில் உள்ள கட்சிக்கெல்லாம் அவர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். அதனால அவங்க வந்து எங்க கூட்டணி பலப்படுவதை பார்த்து உறுதியாக அவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதாதான், அதாவது புலிக்கு பயந்தவங்க எல்லாம் என் மேல வந்து படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி நாங்க ஒற்றுமையா இருக்கோம் சொல்றது அது அப்படிதானே தவிர அதை மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் உறுதிப்பட்டு வருகிறது. இன்னும் சில கட்சிகள், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் உறுதியாக எங்கள் அணிக்கு வரும். ஏன்னா அவங்க வாக்குகள், திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தில் அவங்க எங்கள் கூட்டணியை பலப்படுத்துவார்கள் என்கிறது தான் உண்மையாக இருக்க போகிறது. என்டிஏல வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மட்டும்தான் உறுதியா இருக்கு, மற்ற எந்த கூட்டணியும் வந்து உறுதியாக எந்த கட்சியோட எதுவும் உறுதியாகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யார் சொல்றாங்க? திருமாவளவன் சொன்னாரு, சண்முகம் சொல்றதுலாம் இருக்கட்டும். நீங்க திரு நயினார் நாகேந்திரனை, அவர் தான் பாஜகவின் என்டிஏ கூட்டணியில் உள்ள பாஜகவின் தமிழ்நாடு தலைவர், அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அவர் எந்தெந்த கட்சிகள் இருக்குதுங்கிறத உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்காரு. திரும்பவும் சொல்றாரு. திருமாவளவன் சொல்றது நான் சொல்றேன், திமுக உள்ள கட்சிகள்லாம்
யாருமே திருப்தியா இல்ல. திருமாவளவன் அவர் பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, அவர் எதை மாதிரி ஒரு எண்ணத்துல பேசுறாரு. திரு சண்முகம் என்ன சொல்கிறார், அவர் திமுக ஆட்சிக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்கிறார். அதனால அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு நானும் போற போக்குல பேசிட்டு போலாம். அது மாதிரி அவங்க ஏதோ பயத்துல பேசுறதுக்கெல்லாம் நீங்க கேட்டுட்டு ஒரு கேள்வியா கேட்டு அதை என்ன போய் கேட்கறது உண்மையாகவே அது சரியான கொஸ்டினா நான் நினைக்கல. நான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமைய பார்க்கும் பொழுது 26 இல்ல 31 இல்ல 36லயும் திமுக ஆட்சி வரவே வராதுங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அதான் உண்மை. அது எனக்கு தெரியல. அது நீங்க திரு செல்வ பெருந்தகையை இந்த டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் கேட்கணும். அதிமுக கூட்டணியில சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இணைக்க முடியாது இடப்பட்டதும் இணைக்கிறதுக்கான வழியில நீங்க திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிப்பதை திரு நயினா நாகேந்திரன் திரும்ப திரும்ப உங்களிடம் கிளிப்பில்ல மாதிரி ஊர்ஜிதப்படுத்தி வைக்கிறார். அதற்கு அப்புறம் நீங்க அவர்கள் எல்லாம் அதிமுக இணைக்கணும் என்பது உங்கள் கோரிக்கையாக இருக்கிற பட்சத்துல அது அவர்களுக்குள்ள அவங்க முடிவு செய்துவார். இதுல அமமுகவை நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 8 ஆண்டுகளாக செயல்படுகின்ற ஒரு அரசியல் இயக்கம். நாங்கள் மோடி அவர்கள் 24 தேர்தலின் பொழுது மீண்டும் பிரதமராக வந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் அது நல்லது என்கிற நோக்கத்தில் அந்த கூட்டணியில இணைந்து அதுல நாங்க பயணித்து வருகிறோம். 26 தேர்தலில் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு எங்க கூட்டணி பலப்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம். தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு யார் சார் தலைமை? ஏடிஎம்கே தான் தலைமை. இது என்ன உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும். ஏற்கனவே இல்ல நீங்க திரு அமித்ஷா சொன்னத பல உங்க தொலைக்காட்சியிலேயே வந்திருக்கு. யாரு தலைமைனா தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு அம்மாவின் கட்சி தான் தலைமை என்று இன்றைக்கு கூட அவர் நீங்க எதற்காக வந்திருக்கீங்களோ அந்த இதுல கூட அவர் அதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அது அதாவது சொல்லுங்க. முதல்வர் வேட்பாளர் பத்தி அவர் கிளியரா சொல்லியிருக்காரு. நீங்க அதை புரியாத மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவரு முதல்ல ஒரு கேள்வி கேட்டதை கரெக்டா கேட்டீங்க. அதிமுக இன்னொரு கட்சியோட உள்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பொருந்தும். இன்னொன்னு, மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து வருகிறார். குறிப்பாக அம்மாவின் தொண்டர்கள் எல்லோரும் ஒரே குடையின் கீழ் ஓர் அணியில், அது எந்த கட்சியாக இருந்தாலும் இணைந்து ஒற்றுமையுடன் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது திமுக வீழ்த்த முடியும் என்பது அவர் 21 அதை முயற்சி செய்தார். 26 அவருடைய முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அவருடைய அந்த முயற்சிக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுகிற விதமாக அம்மாவின் தொண்டர்கள் யாரும் செயல்பட மாட்டார்கள். ஒரு அம்மாவின் தொண்டனாக அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் குடையின் கீழ் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இணைந்திருப்பதற்கு இடையூறு விதமாக நான் எந்த ஒரு வார்த்தையும் சொன்னால் அது நாகரிகமாக இருக்காது. அதுதான் என்னுடைய பதில். அதுதான் தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு உரிய தொகுதிகளை உறுதியாக பெற்று நாங்கள் போட்டிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கிறோம். எங்கள் கூட்டணியில் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே கூட்டணியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற அம்மாவின் கட்சியை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், திரு நயினார் நாகேந்திரன் சொல்வதுதான் சரியான பதிலா இருக்கணும். நீங்க சொல்றவர்கிட்ட நீங்க போய் கேட்கணும். நீங்க கேட்டுட்டு அதை பதில பெற்றுமே தவிர எண்ணிட்டு கேட்கறது அது வேற யாருமே பார்க்கல. அதனால என்ன இருக்கு, அதை பார்க்கணும்னு அது உங்களுக்கு ஏதாவது எதை கொளுத்தி போட்டு ஏதாவது வருமானு பாக்குறீங்க. உங்களுக்கு பரபரப்பா நியூஸ் வேணும்னு உங்களுடைய காம்படிஷனுக்கு மத்தியில நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்னுடைய பதில், நீங்க விரும்புகிற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பெற்று வருகிறது. உறுதியாக தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சியை வீழ்த்தி நல்லது ஒரு மக்கள் ஆட்சியை உருவாக்கும். இதெல்லாம் ஜோசியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க.
நான் சொன்ன ஒரே வார்த்தை, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்து வருகிறோம். அதற்கு இடையூறாக எந்த ஒரு வார்த்தையும் எதுவும் பேசுவது நாகரிகமாக இருக்காது. எங்களுடைய ஒரே இலக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது. நடிகர்கள் போதை மருந்து புழக்கம் தமிழ்நாடு ஃபுல்லா பரவி இருக்கு. மக்கள் அச்சத்தில் வாழ்கின்ற சூழ்நிலை, பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் முதற்கொண்டு மாணவியர் முதற்கொண்டு இன்றைக்கு பல்வேறு வன்கொடுமைக்கு ஆள்வாவதற்கு காரணமே இந்த போதை மருந்து புழக்கம். கூலிப்படைகள் பெருக்கி இருக்கு. தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் சந்தையாக உருவாகி இருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தி அளிக்க வேண்டிய அரசாங்கம் 3 தேர்தல்களை பற்றி கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம். அதுக்கு நீங்க எல்லாம் எங்களுக்கு ஆதரவா இருக்கிற தவிர நீங்க எங்களுக்கு உள்ளார கேள்வி மேல கேள்வி குழப்பம் இல்லாம நீங்க யாரு பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கள்ட்ட போய் கேள்வி கேளுங்க. சார் இப்பதான் சார் ஒரு கூட்டணியை பலப்பட்டு வருது. தேர்தல் கொஞ்சம் பொறுத்து பாருங்களேன், ஒரு 6-7 மாசம் பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். போட்டியிட்டா நிச்சயம் சொல்றேன்.